வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இன்றைக்கி கார்த்திகை தீபம். இந்த வருஷம் நம்ம கார்த்திகை தீபம் வந்து யூகேயில் லிவர்பூலில் நம்ம கொண்டாடுறோம். நம்ம அதுக்கு வந்து இப்போ பொரி உருண்டை பிடிக்க போகிறோம். வழக்கமாக அவல் பொரி அல்லது நெல் பொரியில் பண்ணுவோம். இங்கே லிவர்பூலில் வந்து நமக்கு வந்து அரிசி பொரி கிடச்சிது. சரி, நம்ம அதை வச்சு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அதில் நம்ம பொரி உருண்டை பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ண. 4 கப்பு பொரி எடுத்து லேசான சூட்டில் அடுப்பில் அதை நல்ல சலசலன்னு வறுத்து வச்சாச்சு. 1 கப் வெல்லம், 1/2 கப் தண்ணீர் சேர்த்து குறைச்ச தீயில் வச்சு அதில் நம்ம வந்து ஏலக்காய் பொடி, சுக்கு பொடி 2 சேர்த்துருக்கோம். இப்போ இது மலமலன்னு இது பாகாக மாறிடும். இப்போ பாகு இப்போ நல்ல நுரைச்சி வர ஆரம்பிச்சிடுது. கொஞ்சம் தக்காளி பதமாக வரும்போது நம்ம விட்டுட்டு கொஞ்சம் ஹார்டாக, அதாவது அது வந்து நம்ம டங்குன்னு ஒரு பதம் வரும் இல்லையா, அந்த பதம் வர வரைக்கும் நம்ம வந்து அதை லேசாக ஒரு தட்டில் தண்ணீர் விட்டு இப்படி நம்ம விட்டு பார்த்துக்கணும். விட்டு பார்த்துக்கும் போது நமக்கு அது வந்து கையில் எடுத்து பார்க்கும்போது அதோடய டெக்ஸ்சர் தெரியும். இப்போ அதோட பதம் வந்துடுது அப்படின்னோடனே நம்ம அதை உருட்டி நம்ம அதை வந்து கீழே போட்டு பார்த்தோன்னா அந்த சத்தம் உங்களுக்கு கேட்கும். இப்போ அந்த பதம் வந்துடுது. இப்போ பாருங்கள், இப்போ இந்த பதத்தில் நம்ம ஒரு ட்ராப் இப்படி விடுறோம்னா அது வந்து நல்ல இப்படி எடுத்தால் இந்த கமர்கட்லாம் பண்ணுறோம் இல்லையா, அந்தமாரி ஒரு பதம் சூடாக நம்ம இப்படி பண்ணி இப்படி உருட்டிட்டோம். இப்படி போட்டு பார்த்தாக்க அந்த மாதிரி சத்தம் கேட்கணும். அந்த மாதிரி பதம் வந்தோடனே நம்ம ஒரு ட்ராப் வந்து மேலும் முருகாமல் இருக்கிறதுக்கு எலுமிச்சை பழத்தை கொஞ்சமாக புழியும். ஃபியூ ட்ராப்ஸ் புழிஞ்சு வச்சிட்டோம். இது வந்து ஃபர்தராக முருகாது. போட்டுறோம். அடுப்பை நிறுத்திட்டோம். இந்த பொரியையும் பாகையும் நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம இதை தயார் பண்ணிட்டோம். பாருங்கள், அருமையாக இப்படி தொட்டாலே ஒட்டாமல் வரும். இது சுட சுட பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த பாகு தான் இதில் முக்கியம். இந்த பாகு நல்ல பதமாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஈஸியாக உருட்ட வரும். நாங்கள்லாம் ஸ்கூலில் படிக்கும்போது, நான் சாரதா வித்யாலயாவில் படித்தேன். ஸ்கூலில் படிக்கும்போது எங்கள் அம்மா பெரியம்மாலாம் வந்து அன்றைக்கி தான் பண்ணுவாங்க. ஆனால் எங்களுக்காக அப்பா முதல் நாளே மயிலாப்பூரில் அம்பிகாவில் வரும்போது அப்பா வந்து இதை வாங்கிட்டு வருவாங்க. இதில் தேங்காய் கீரி போட்டாலும் நல்லாயிருக்கும். யாருக்கெல்லாம் தலை திருக்கார்த்திகையோ அவங்களுக்கெல்லாம் எங்களுடைய வாழ்த்துக்கள். பெரியவங்களுக்கு எங்களுடைய நமஸ்காரங்கள். ட்ராப்லாம் வந்து நெய் மட்டும் கையில் விட்டு பிடிச்சிருக்கேன்.